குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பாணாழ்வார், கடைசியில் திருமங்கை ஆழ்வார். இந்த ஆழ்வார்களுடைய கால வரிசையிலே நாம் ஒரு குறிப்பிட்ட கணிப்பை பார்க்கலாம். இந்த பாசுரங்களை நாங்கள் எழுதின இந்த பாசுரங்களை படித்தா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்தோட்டம் காலம் செல்ல செல்லத்தான் வலுப்படுது. முதல் ஆழ்வார்கள் மூவர் அதை சொல்லலை. அடுத்தடுத்து வந்த ஆழ்வார்கள் லேசாக சொன்னாங்கன்னா எப்படி சொன்னாங்கன்னா உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொன்னாங்க, வைகுண்டம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதோடு சரி. ஆண்டாள் ஒருத்தி திருப்பாவை பாடும்போது நல்லா மழை பெய்யும், அங்கே சென்னலுக்குள்ளே கயல் உகழ, பசு பால் வளம் பெருக, அப்படி வளமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். முழங்கை நெய் வழிவார மூட நெய் பெய்து, அப்படிலாம் செழிப்புகளை பற்றி ஆண்டாள் பேசலார். ஆனால் திருமங்கை ஆழ்வார் தான் 12 ஆழ்வார்களிலே இந்த பலசுருதி என்ற உலகியல் எதிர்பார்ப்புகளுக்கு அதிகபட்ச அழுத்தம் கொடுத்தவர். 12 ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வாருடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பதிகத்திலும் நான் கம்ப்ளீட் பெரிய திருமொழியினுடைய பின்பகத்தை சொல்லலை, ஒவ்வொரு 10 பாட்டிலையும் இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் வரும் அப்படின்னா, உலகியல் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கும். பிள்ளைக்குட்டி, மனைவி, மக்கள், வீடு, வாசல், ராஜா மாதிரி வாழ்ந்து 100 வருஷம் இருந்துட்டு வைகுண்டம் போகலாம். ஆசைப்பட்டதெல்லாம் அடையலாம், நோய் இல்லாத சரீரம் இருக்கும். அப்படி இவர் திருமங்கை ஆழ்வார் பாடின மாதிரி எந்த ஆழ்வாரும் பாடலை. இதை கவனிக்கிற போது திருமங்கை ஆழ்வார் குறிப்பாக இந்த காலகட்டத்துக்கு மக்களுடைய மனப்பான்மைக்கு ரொம்ப ஒத்து வரார். இப்போ இந்த சொற்பொழிவிலே இங்கே போனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பலன் எதிர்பார்ப்பை பார்க்குற போது இன்றைக்கி நவ திருப்பதிகள்லேயே பெரிய திருப்பதி ஸ்ரீவைகுண்டம் தான். ஆனால் அவ்வளவு பெரிய ஊரில் இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குற போது அது தலைப்பு தான் அதுக்கு காரணம். வைணவம் என்ற தலைப்பு கொடுக்குற போதே இது ஏதோ ஒரு ரொம்ப டஃப்பான ஆன்மீக விஷயம் ஏதோ பேச போகிறாங்க போல் இருக்கு, ஏதோ ஆழ்வார்களை பற்றி பேசுவார்களாக இருக்கும் என்று வயதானவர்களும் மனமுதிர்ச்சி ஆன்மீக முதிர்ச்சியில் ஈடுபாடு உள்ளவர்கள் மட்டுமே வருகை தருகிறார்கள். இதை நான் வந்தவுடனே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இப்படி வைணவம் இப்படியே தொடர்ந்து காட்டப்பட்டு கொண்டிருந்தால் என்ன ஆகும் என்றால், இன்னும் ஒரு 50 வருஷத்தில் அவ்வளோதான். வைணவம் என்பது வைணவ குடும்பங்களிலிருந்தே விடைபெற தொடங்கிய ஒரு காலம் ஆகிப்போகுது. அதனால் இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரங்களிலே இந்த காலத்துக்கு ஒரு ஏற்புடைத்தான ஒரு பாசுரம் என்று ஒரு பாசுரம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. இதை நான் படிக்க தொடங்கினோடனே ஓ இதுவா நமக்கு தெரியுமேன்னு சொல்ல போகிறீங்க. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படுதுயர் ஆயினரெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் வீசுமருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயன செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம்ங்கிறது. இதில் வியாக்கியானங்களில் இதை முழுக்க முழுக்க ஆன்மீகபரமாய் இதுக்கு வியாக்கியானம் எழுதின உரைகளும் இருக்குது. இதில் செல்வம்ங்கிறது இந்த உலகில் காசு பணம் இல்லை, ஸ்ரீவைகுண்ட செல்வம், அதாவது இந்த தாசத்துவம் என்ற உயர்ந்த செல்வம் என்று அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வியாக்கியானம் 1 2 மட்டும் இல்லை, நிறைய வியாக்கியானங்கள் இருக்குது. அநேகம் வியாக்கியானங்களில் இதில் உலகில் செல்வங்களையும் எம்பெருமான் தருகிறான் என்றே எழுதியிருக்கிறார்கள். அடுத்து இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை வலியுறுத்தக்கூடிய முமுட்சுப்படி ஸ்ரீவச்சன பூஷணம், ஆச்சாரிய ஹிருதயம் போன்ற நூல்களிலே திரௌபதிக்கு புடவை சுரந்தது கோவிந்த நாமமிரே, கிருஷ்ணனுடைய பேர் அவளுக்கு மானபங்கமாகிற காலகட்டத்திலே சேலை கொடுத்தது.
பகவானுக்கு செய்யப்பட்ட பிரபத்தியானது காக்காசுரனுக்கு உயிரை கொடுத்தது, பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தது, விபீஷணனுக்கு சிம்மாசனத்தை கொடுத்தது. அதனாலே பிரபத்திக்கு தேசகால வர்த்தமானம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். எந்த இடத்துலையும் பண்ணலாம், யாரும் பண்ணலாம், எதுக்காகவும் பண்ணலாம். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் துர்வாசருடைய சாபத்திலிருந்து தப்பிப்பதற்காக திரௌபதி கிருஷ்ணனை கூப்பிட்டா கிருஷ்ணன் சாப்பாட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான். துரியோதனாதியர்கள் தங்களுடைய கெட்ட எண்ணத்தினாலே துர்வாசரை நல்ல அரண்மனையில் கவனித்து வச்சு அன்னதாத்தா சுகிபவ என்றவர் ஆனந்தமாக வாழ்த்துகிற போது, சாமி இந்த ஆசீர்வாதம் பத்தாது, எனக்கு வேண்டியது என்னென்னா நீங்கள் நேராக பாண்டவர்கள்ட்ட போகணும், பாண்டவர்களுடைய சாப்பாட்டு வேலை முடிஞ்ச உடனே அட்சய பாத்திரத்தை கழுவி வச்சுட்டா அதில் மறுபடி சாப்பாடு வராது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் உங்கள் நூற்றுக்கணக்கான சிஷ்யர்களோடு போய் சாப்பாட்டுக்கு போய் உட்காரணும். அப்போ அவங்க சாப்பாடு கொடுக்க முடியாமல் தவிக்கிற போது ஒரு சாபத்தை போடணும். இதுதான் நான் எதிர்பார்க்கிறதுன்னு கேட்டான். இப்படி ஒரு வரத்தை ஓப்பனாக ஒரு முனிவர்கிட்ட கேட்டால் அவன் ஒருத்தன் தான். அவர் ஏதோ ஒரு காரணமாக அவனை சபிக்கலை. திரும்ப சரி சோறு போட்டவனை போய் சபிப்பான்னு, சரி போய் தொலைறேன்னான்னு வந்தார். இப்படி ஒரு காலகட்டத்தில் பாண்டவர்களாலே சமாளிக்க முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது திரௌபதி கண்ணனை அழைத்தால். கண்ணன் வந்தான். அவன் என்ன பண்ணினான்? அதே அட்சய பாத்திரத்திலே சரியாக கழுவாமல் இருந்ததுனாலே ஒட்டி கிடந்திருந்த ஒரு பருப்பு, அதை எடுத்து நீ எனக்கு கிருஷ்ணார்பணம்னு சொல்லி கொடுன்னு சொல்லி அதை வாங்கி அவன் வாயில் போட்டு தண்ணி போட்டு முழுங்கினா அங்கே துர்வாசருக்கு வயிறு ரொம்ப போச்சு. அவருடைய சீடர்கள்லாம் ஏப்பம் விட்டாங்க. அப்படியே இங்கே வராமல் திரும்பி போயிட்டாங்க. இப்படி ஒரு நெருக்கடியான நிலைமையை கிருஷ்ணன் தீர்த்து கொடுத்தான். இப்போ இந்த விஷயங்களையெல்லாம் இது சமுதாயத்திலே அதிகமாக இவங்க பிரபலமாக பேசலை. இப்போ நான் இந்த கதையை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இப்படி ஒரு கதையை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. விஷ்ணு பகவானுக்கு இப்படி ஒரு பகுதி இருக்கிறது. ஆபத் பாந்தவனாக, துன்ப காலத்திலே உதவக்கூடியவனாக அவன் இருக்கிறான் என்பதை விளக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் ராமாவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே இருக்குது. அதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே இவர் இந்த பாசுரத்தை எழுதுகிறார். இதில் முதல்ல குலம் தரம். இவங்க நீங்கள் 8 மணி வரைக்கும் பேசலாம் அப்படின்னு நேரம் கொடுத்ததுனால இந்த பாசுரத்தை நான் கொஞ்சம் விலாவரியாக விளக்கம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரணமாக ஆழ்வார்களுடைய பாசுரத்துக்கு ஒரு பாசுரத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. நஞ்சியர் சுவாமிகள், மணவாள மாமுனிகள்லாம் அப்படி பேசியிருக்காங்க ஸ்ரீரங்கத்தில். குலம் தரும்ங்கிற உலகத்திலேயே இந்தியா ஒரு நாட்டில் தான் இந்த வர்ணாசிரமம், குலபேதம், ஜாதி பேதம் இருக்குது. விஷ்ணு புராணத்திலே பராசரர் சொல்கிறார், உலகத்திலே இமயமலைக்கு தெற்கே சமுத்திரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பாரத வருஷத்தில் மட்டும்தான் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற யுக வேறுபாடுகள் இருக்குது. மற்ற நாட்டில் இந்த யுக வேறுபாடு இல்லை. இந்த பாரத தேசத்தில் மட்டும்தான் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்ர என்ற ஜாதி வேறுபாடு இருக்குது என்று பராசரர் சொல்லியிருக்கார். அப்போது உலகின் மற்ற நாடுகளில் இந்த வர்ணாசிரம பேதம் இல்லை. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. நீங்கள் உலக வரலாற்றை போய் படித்து பார்த்தீங்கன்னா சத்திரியா கம்யூனிட்டின்னு சொல்லி ஒரு தனி ஜாதி அங்கே நாட்டை ஆண்டான்னு இங்கிலாந்துலேயோ ஃப்ரான்ஸ்லேயோ பார்க்க முடியாது. பரம்பரையாக சில பேர் ராஜா ராணின்னு வந்திருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு எவனோ ஒருத்தன் இவனை தோக்கடிச்சிட்டு சிம்மாசனத்தில் உட்கார்றதுங்கிறது அங்கே சர்வசாதாரணம். ஏன்னா அங்கே அந்த மாதிரி ஒரு வர்ணபேதம் இல்லை. அதே போல் பிராமணன் என்று வேதங்களை படிக்கிறவன் பரம்பரையாக இவன் தான் வேதத்தை படிக்கணும், இவன் தான் வேதத்துக்கு விளக்கம் சொல்லணும், இவன் தான் பூஜை பண்ணணும், இவன் தான் யாகம் பண்ணணுங்கிற ஒரு நியமனம் அங்கே இல்லை. அங்கேயும் கூட இந்த அந்தணருக்கு சமமான ஒரு குருக்கள் ஒரு வம்சம் இருக்குது. ஆனால் அவங்க வம்சாவளியை பின்பற்றவில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்வி தகுதியையும் பயிற்சியையும் அடைந்து விட்டால் யார் வேணாலும் அந்த நிலைமையை அடையலாம். ஒரு மௌல்வியோ அல்லது ஒரு பாதிரியாரோ ஒரு குறிப்பிட்ட கல்வி தகுதியோ ஒரு பயிற்சியோ அடைஞ்சிட்டா யார் வேணாலும் அங்கே போகலாம். ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் தான் பிறக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் இங்கே இந்தியாவில் தான்
இந்த குலம் என்பது முக்கியமாக இருக்கிறது. ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் கடைக்குட்டி, கடைசியாக வந்தவர். அந்த கடைசியாக வந்த திருமங்கை ஆழ்வார் காலத்திலேயே வர்ணாசிரமம் ரொம்ப வலுவாக இருந்த ஒரு காலம். இவர் மிலேச்ச ஜாதி, திருமங்கை ஆழ்வார் மிலேச்ச ஜாதின்னா அந்த 4 வர்ணத்துக்கும் கீழே. ஆனால் அவர் தன்னுடைய உடல் வலிமையினாலும் வீரத்தினாலும் இறை அருளினாலும் ஒரு ஸ்தானத்தை பிடிச்சார். அப்போ அவர் சொல்கிறாரு, முதல்ல இந்த பெருமாளை கும்பிட்டா என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இன்றைக்கி மார்கழி மாதத்தில் ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டு சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொன்னால் போயிட்டு வந்தவுடனே நமக்கு நல்ல வியாபாரம் நடக்கும், வீட்டில் எல்லாம் செழிப்பாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் வருஷா வருஷம் இந்த விரதங்கள் வலுப்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த கண்ணோட்டத்தில் பேசுகிறாரு, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமங்கிறார். நீங்கள் போய் திருப்பதிக்கோ ஸ்ரீரங்கத்துக்கோ கோயிலுக்கு போய் பெருமாளை கும்பிட வேண்டாம், ஆச்சார அனுஷ்டானத்தை விடுங்க, நியம நிஷ்டைகளை விடுங்க, வெறுமனே அவனுடைய பேரை நாராயணா என்று வாயால் சொன்னால் போதும், அதுக்கு என்னென்ன வரும்னு சொல்கிறேன் கேட்குறீங்களான்றது. இப்போ ராமநாமத்தின் மகிமை என்று சொல்லி ராமநாமத்தை ரொம்ப சிலாக்கியமாக சொல்கிறாங்க. ராமநாமத்தை பற்றி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி இந்த நாராயண நாமத்துக்கு திருமங்கை ஆழ்வார் சொல்லுகிற மாதிரி ஒரு பலன் எங்கேயும் காணாம். அவர் சொல்கிறார், குலம் தருங்க. நீங்கள் இந்தியாவில் பிறந்துட்டீங்கன்னா உனக்கு முதல் பிரச்சனை ஜாதி பிரச்சனைன்றது. நீ வேறு நாட்டில் பிறந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வராது. நீ இந்தியாவில் பிறந்துட்டீங்கன்னா, இந்துவாக இருந்தியானா ஜாதி பிரச்சனை முக்கியமாக உண்டு. இதை நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போது நீ எம்பெருமானுக்கு தாசனாகி அவன் திருநாமத்தை உச்சரிக்கக்கூடியவனாக மாறிவிட்டால் உனக்கு ஒரு அந்தஸ்து வருது சமுதாயத்தில். என்ன ஆதாரம்னு கேட்குறியா? என்ன எடுத்துக்கோ, நான் மிலேச்ச ஜாதி, நான் மிலேச்சனாய் பிறந்தவன், கள்ளர் ஜாதி. ஆனால் பெரியாழ்வாருக்கு சமமான ஒரு அந்தஸ்தில் கொண்டு போய் திருமங்கை ஆழ்வார் வைக்கிறாங்க ஆச்சாரிய பரம்பரையினர். அவரை ஆழ்வார் என்று அழைத்தார்கள். பெருமாளே இறங்கி வந்தார், அவர்கிட்ட நேரில் பேசினார், இவர் அவர்கிட்ட சண்டை போட்டார். இன்னும் சொல்ல போனால் பிரத்யட்சமாக பெருமாள் அற்புதங்கள் செய்தது திருமங்கை ஆழ்வாருக்கு செய்த அளவு வேறு ஆழ்வாருக்கு செய்யலை. திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தில் கோயில் கட்டும்போது அன்னாடம் கொத்தனாரையும் சித்தாளையும் கூப்பிட்டுருவார். 100 கொத்தனார் 500 சித்தாளுன்னு கூப்பிட்டு வேலை ஆரம்பிச்சிடும். செங்கச்சூளையிலே செங்கலுக்கு ஆர்டர் பண்ணிடுவார், சுண்ணாம்புக்கு ஆர்டர் பண்ணிடுவார். காசு இருக்காது, ஒரு பைசா காசு இல்லாமல் வேலையை ஆரம்பிச்சிடுவார். அப்போ கூலி கொடுக்குற சமயத்தில் பெருமாளை கேட்பார், பெருமாளே கூலி கொடுக்குற நேரம் வந்துருச்சு, இப்போ நான் காசுக்கு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பெருமாள் தோன்றி காவிரி கரையோரமாய் வருவாயாக என்று சொல்லி காவிரி மண்ணை படியிலே அளந்து போட்டு அதை பொன்னாக்கி அவர் கொடுத்துருக்காரு. வேலை செஞ்சவெல்லாம் நிற்க சொல்லு, எல்லோரையும் வாங்க சொல்லு அப்படின்னு. இப்போ நம்மாழ்வார் தோன்றிய காலத்திலிருந்தே தாய்ப்பாலும் உண்ணாமல் எந்த உணவும் உண்ணாமல் இருந்தார். 32 வருஷம் பெரிய வேதத்துக்கு சமமான பாசுரங்கள்லாம் கொடுத்தார். அற்புதம்தான். ஆனால் இதனால் லோகோபகாரமான காரியமாய் அது அமைந்தது இறுதியில் பார்க்குற போது. ஆனால் திருமங்கை ஆழ்வாருக்கு அவருக்கே பிரச்சனை, காசு பிரச்சனை. குமுதவல்லி நாச்சியார் மேலே ஆசைப்பட்டார். குமுதவல்லி நாச்சியார் விஷ்ணு பக்தியிலே சிறந்த பெண்மணி. நீ ஸ்ரீ வைஷ்ணவங்களுக்கு 1000 பேருக்கு சோறு போட்டால் தான் உண்டுன்னு சொன்னம்மா. அவருடைய இந்த இல்வாழ்க்கை பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக பெருமாள் அமைந்தார். அவருக்கு பணம் தேவைப்பட்ட போதெல்லாம் பணம் கொடுத்தார். ஆழ்வார்களில் மற்றவங்களை போய் அடித்தவங்க, குத்துனவங்க, வெட்டினவங்க யாரும் மேலே இவர் ஒருத்தர் தான். திருமங்கை ஆழ்வாரை மட்டும் கையில் நீங்கள் ஈட்டியோடு பார்க்கல. வன்முறை ஆழ்வார் அவர் கொன்றையன் பல்லுயிரை குறிக்கோள் என்று இல்லாமையால் அப்படின்னு எத்தனை பேர் போட்டு தள்ளியிருக்காரு. சோழராஜாவுடைய தளபதியாக இருந்தபோதும், கொள்ளையடித்த காலத்திலும்,
பிறகு ஸ்ரீ வைஷ்ணவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற அவசியம் வந்தபோது